Hello, ladies and gentlemen. Welcome back to our channel. இன்றைக்கி நம்ம நம்ஜூன் எஃப்எஃப் காஃபி பிரிண்ட்ஸ் லாஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் எதோடு முடிச்சிருப்போம்னா மின்னு ஜின்னு அப்புறம் யூங்கி 3 பேரும் சேர்ந்து ஒரு லைவ் காஃபி மேக்கிங் ஆர்ட்டை பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க. அதை நம்ஜூன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருப்பான். இதை அந்த லீடிங் ஜட்ஜ் அந்த புது காஃபியை ஒரு சிப்பு குடிச்சிட்டு அவரோட ஜட்ஜ்மெண்ட்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்போ அவர் கண்ணை திறந்து என்ன சொல்லியிருப்பார் அதுதான் இந்த பாட்டில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அந்த லீடிங் ஜட்ஜு கண்ணை திறந்து பக்கத்தில் இருந்த மற்ற 4 ஜட்ஜஸையும் பார்த்துட்டு மெல்ல சிரித்தார். வாவ், திஸ் இஸ் அப்சல்யூட்லி ஃபினாமினல் அப்படின்னு அவர் மைக்கில் சொல்ல ஹால் முழுக்க இருந்த கூட்டத்தில் ஒரு சலசலப்பு வந்துச்சு. நாங்கள் உலகத்தில் எத்தனையோ காஃபி குடிச்சிருக்கோம், ஆனால் இந்த சாதாரண எஸ்ப்ரெஸோ பீன்ஸை வச்சு இவ்வளோ ரிச்சான ஸ்மூத்தான டேஸ்ட்டில், அதுவும் இந்த ஃபில்டர் டெக்னிக்கில் நாங்கள் இது வரைக்கும் குடித்ததே இல்லை. இட்ஸ் அ மாஸ்டர் பீஸ் அப்படின்னு ஜட்ஜஸ் எல்லோரும் எழுந்து நின்று கைத்தட்ட ஆரம்பித்தாங்க. விஐபி சீட்டில் உட்காந்துருந்த பாட்டிக்கு அதிர்ச்சியில் வார்த்தைகளே வரல. அது செஞ்ச சதி வேலை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அதையும் தாண்டி இந்த பசங்க ஜெயிச்சிட்டாங்கங்கிறத அவங்களால நம்பவே முடியல. அண்ட் த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கோஸ் டு காஃபி பிரிண்ட்ஸ் சியோல் அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் காதில் விழுந்த உடனே ஜாங் கத்திக்கிட்டே யூங்கி அப்படியே தூக்கி சுற்றுனான். ஜின் அப்படியே ஆனந்த கண்ணீரோட நம்ஜூனை கட்டி பிடிச்சிக்கிட்டான். மின் அங்கேயே அப்படியே உறைஞ்சி நின்றுட்டு இருந்தா. அவள் கண்ணில் இருந்து கண்ணீர் அருவி மாதிரி கொட்டுச்சு. நம்ஜூன் மெல்ல அவகிட்ட எல்லாரும் முன்னாடியும் அவளோட கைகளை டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். பாத்தியா மின், நான் சொன்னேன்ல நம்ம லவ் தோக்காதுன்னு. நம்ஜூன் அவளோட நெத்தியில் ரொம்ப சாஃப்டாக முத்தம் கொடுத்தான். இன்றைக்கி அவனோட கண்ணில் பயம் இல்லை, அவனோட பாட்டிக்கு முன்னாடி தன் காதில் ஜெயிக்க வச்ச பெருமை தான் இருந்துச்சு. ஸ்டேஜுக்கு போய் அந்த தங்க கப்பும் அப்புறம் சர்டிஃபிகேட்டையும் வாங்க போனாங்க. ஆனால் நம்ஜூனுக்கு அந்த கப்பை விட மின்னோட கைகள் தான் பெருசாக தெரிஞ்சுது. எக்ஸ்போ முடிஞ்ச அன்றைக்கி ஈவினிங் காஃபி பிரிண்ட்ஸ் கடைக்குள்ளே ஒரு பெரிய சைலன்ஸ். பாட்டி அவங்களோட காரில் கடைக்கு முன்னாடி இறங்கினாங்க. அவங்க முகத்தில் எப்போதுமே இருக்கிற அந்த பிஸ்னஸ் கர்வமும் திமிரும் இன்றைக்கி இல்லை, ரொம்ப டல்லாக உள்ள வந்தாங்க. நம்ஜூனும் மின்னும் அவங்க முன்னாடி நின்னாங்க. நம்ஜூன், நீ ஜெயிச்சிட்ட. நான் வச்ச சவாலில் நீயும் இந்த பொண்ணும் ஜெயிச்சிட்டிங்க, நான் தோத்துட்டேன் அப்படின்னு பாட்டி ரொம்ப சோகமாக சொன்னாங்க. பாட்டி, நான் உங்களை தோக்கடிக்கணும்னு நினைக்கல. மின் காசுக்காக என் கூட இல்லை, அவளோட திறமையாலேயே இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும்னு உங்களுக்கு புரிய வைக்கத்தான் நான் ஆசைப்பட்டேன். அதுக்கு தான் நான் இப்படி பண்ணேன் அப்படின்னு நம்ஜூன் சொன்னான். பாட்டி மெல்லமாக மின்னு நோக்கி நடந்தாங்க. மின் பயந்து போய் ஒரு அடி பின்னாடி நகர போனான். ஆனால் பாட்டி அவளோட கைகளை பிடிச்சிக்கிட்டாங்க. அவங்க கண்ணில் லேசாக கண்ணீர் வந்துச்சு. மின், என்னை மன்னிச்சிருமா. நான் இந்த மாதிரி சதி வேலையை பார்த்துருக்கக்கூடாது, உங்கள் காஃபி பீன்ஸை திருடி இருக்கக்கூடாது. நான் அந்தளவுக்கு கீழ்த்தமானம் ஆயிட்டேன்ல. ஆனால் அப்படி ஒரு துரோகம் நடந்தும் நீ உன்னோட திறமையால் என் பேரனோட வாழ்க்கையையும் கௌரவத்தையும் காப்பாற்றிருக்க. உன்னோட இந்த அன்பும் தைரியமும் தான் என் பேரனுக்கு கரெக்டான லைஃப் பார்ட்னர். நான் உன்னை முழு மனசோட என் வீட்டு மருமகளாக ஏற்றுக்கிறேம்மா அப்படின்னு பாட்டி மின்னோட தலையை தடவி ஆசீர்வாதம் பண்ணாங்க. மின்னுக்கு அவ்வளோ நிம்மதி. அவள் பாட்டியோட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினான். ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி, அவளோட அந்த க்யூட்டான வாய்ஸில் சொன்னான். எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு அன்றைக்கி நைட்டு சியோல் சிட்டியோட ஒரு அழகான வியூ பாயிண்டில் நம்ஜூனும் மின்னும் நின்றுட்டு இருந்தாங்க. சுற்றி சியோலோட அழகான லைட்ஸு அப்புறம் குளிர்ந்த காற்று. நம்ஜூன் பின்னாடி இருந்து அப்படியே கட்டி பிடிச்சிக்கிட்டான். அவனோட ஜா மின்னோட தோல் மேலே இருந்துச்சு. மின், இப்போவாவது சொல்லு, இந்த சுருட்ட முடி பையனாக நடித்த மின்னை எனக்கு ஏன் இவ்வளோ பிடிச்சிருக்குன்னு தெரியுமா? ஏன் ஹியோங்? ஏன்னா நீ பையனாக இருந்தப்போ என் உலகத்தையே மாற்றின. இப்போ பொண்ணாக என் இதயத்தையே திருடிட்ட. இனிமேல் என் லைஃப் லாங் நீ தான் என் காஃபி பிரின்சஸ் அப்படின்னு நம்ஜூன் அவளோட காதோரமாக சொன்னான். மின் அவனோட பக்கமாக திரும்பி அவனோட அந்த க்யூட்டான டிம்பிள்ஸ் விழுற கன்னத்தில் ஒரு ஆழமான முத்தம் கொடுத்தா. ஐ லவ் யூ நம்ஜூன் ஹியோங், இனிமேல் நம்ம எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம் அப்படின்னு மின்னு சொன்னான். 2 பேரும் அந்த நைட்டோட நிலா வெளிச்சத்தில் ஒருத்தர் பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க வாழ்க்கையோட அடுத்த கட்டமான அந்த பிரம்மாண்டமான கல்யாண ட்ரீம் ஆரம்பமாச்சு. சியோலோட டாப் 5 ஸ்டார் ஹோட்டல் கார்டன் ஏரியா இன்றைக்கி அவ்வளோ பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு.
அப்புறம் சுற்றி செர்ரி பிளாசம் பூக்கள், அப்புறம் மெலடி மியூசிக்கு, சாஃப்ட் மியூசிக் அப்படின்னு கலந்து ஒரு புது விதமான வைப் கொடுத்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம நம்ஜூன் அண்ட் மின் ஜோடியோட கிராண்ட் வெட்டிங். நம்ஜூன் பக்கா ஒயிட் டெக்ஸிடோ சூட்டில் ஹேர் ஸ்டைல் எல்லாம் பக்காவாக செட் பண்ணிட்டு தேவதை மாதிரி வர்ற மின்னுக்காக வெயிட்டிங். அவனோட கன்னத்தில் அந்த க்யூட்டான டிம்பிள் சந்தோஷத்தில் இன்னும் ஆழமாக விழுந்துச்சு. அப்போ அங்கே வந்தா நம்ம மின். இன்றைக்கி அவள் பாய்ஸ் ட்ரெஸ்லேயும் இல்லை, ஃபார்மல் ட்ரெஸ்லேயும் இல்லை. அவளோட நீளமான முடியை அழகாக கர்ல் பண்ணிவிட்டு ஒரு அழகான ஒயிட் வெட்டிங் கவுனில் மெல்லமாக நடந்து வந்தா. அவளோட கைகளில் ஒரு சின்ன பொக்கே இருந்துச்சு. மின்னை பார்த்த உடனே நம்ஜூனுக்கு ஒரு செகண்ட் மூச்சே நின்றுடுச்சு. வாவ் மின், நிஜமாவே நீ என் பிரின்சஸ் தான். நம்ஜூன் அவள் கையை கொத்துக்கிட்டான். போதும் ஹியோங், எல்லோரும் பார்க்குறாங்க, ரொம்ப பில்டப் கொடுக்காதீங்க என்ன. மின் வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படியே முணுமுணுத்துட்டு இருந்தா. ஸ்டேஜில் நம்ம காஃபி பிரின்ஸ் கேங் பண்ண அலுமிங்களுக்கு அளவே இல்லை. ஜின் நீட்டாக சூட் போட்டுட்டு வந்து, டே நம்ஜூன், என் சமையலை சாப்பிட்டு வளர்ந்ததால் தான் உனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு கிடச்சிருக்கா, கிரெடிட் எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்ல அங்கேருந்து எல்லோரும் சிரிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க எப்போவுமே இருக்கிற அவனோட அந்த கூல் ஸ்டைலில் ஸ்டேஜில் இருந்த பியானோ முன்னாடியே உட்காந்தான். நம்ஜூனுக்கும் மின்னுக்கும் பிடிச்ச ஒரு க்யூட்டான லவ் மெலடியை அவன் வாசிக்க ஆரம்பிக்க கார்டன் முழுக்க ஒரு மேஜிக்கலான ஃபீல் இருந்துச்சு. ஜாங் சும்மா இல்லாமல் மின்னோட தங்கச்சியை கூட்டிகிட்டு வந்து, பாத்தியா உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அடுத்து நாம தான் அப்படின்னு சொல்ல அவனை காலாலேயே மிதித்து ஓட வச்சா. இந்த கலாட்டாவை விஐபி சீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருந்த நம்ஜூனோட பாட்டி மனசார சிரிச்சிட்டு இருந்தாங்க. 2 பேரும் ரிங்ஸ் மாற்றிக்கிட்டு முறைப்படி கிஸ் கொடுத்து அவங்களோட திருமண வாழ்க்கையை அதிகாரப்பூர்வமாக ஆரம்பித்தாங்க. 1 வருஷம் ஆயிடுச்சு. காஃபி பிரின்ஸ் இப்போ வெறும் சியோலோட டாப் காஃபி ஷாப் இல்லை, கொரியா முழுக்க இதோட 50 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லாமல் மின்னோட ஆசைப்படி நிறைய சிட்டிலையும் காஃபி ஷாப்ஸ், அதாவது காஃபி பிரின்ஸ் கொரியன் அண்ட் இந்தியன் ஃபியூஷன் அப்படின்னு பிரான்ச்சஸ் ஸ்டார்ட் பண்ணி செம்ம ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி ஈவினிங் சியோலோட மெயின் பிரான்ச் கடை வேலையெல்லாம் முடிஞ்சு கஸ்டமர்ஸ்லாம் கிளம்பிட்டாங்க. ஜின்னும் யூங்கியும் புது பிரான்ச் ஓப்பனிங் விஷயமாக பிஸியாக இருக்க கடையோட ரூஃப் டாப்பில் நம்ம நம்ஜூனும் மின்னும் தனியாக உட்காந்துட்டு இருந்தாங்க. மின் இப்போ கடையோட டாப் மேனேஜர், கையில் ஏகப்பட்ட ஃபைல்ஸை வச்சுட்டு ஏதோ கணக்கு போட்டுட்டு இருந்தா. மின், இப்போவாவது அந்த ஃபைலை மூடி வையேன், இப்போ நம்ம பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் இல்லை, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு நம்ஜூன் அவள் கையில் இருந்த ஃபைல்ஸை பிடிங்கி ஓரமாக வச்சான். என்ன ஹியோங், அந்த பிரான்ச்சில் இந்த வாரம் லாபம் டபுள் ஆயிருக்கு தெரியுமா, அதை செக் பண்ண வேண்டாமா அப்படின்னு மின் செல்லமாக முறைச்சா. நம்ஜூன் அவளுக்கு ஒரு கப்போட சுட சுட காஃபியை நீட்டான். அது மின்னுக்கு ரொம்ப பிடிச்ச அதே ஏலக்காய் போட்டு வச்சுருக்க ஒரு ஸ்பெஷல் காஃபி. இந்த காஃபியை குடிச்சிட்டு பேசு அப்படின்னு நம்ஜூன் சிரித்தான். மின் அதை வாங்கி ஒரு சிப் குடிச்சிட்டு அவனோட தோல் மேலே தலை வச்சுக்கிட்டா. ஹியோங், சில நேரத்தில் நான் நினச்சி பார்க்குறேன், அன்னைக்கு மட்டும் நான் பையன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் மேலே மோதாமல் இருந்திருந்தா நம்ம லைஃப் எப்படி இருந்திருக்கும் இந்நேரம். நம்ஜூன் அவளோட இடுப்பை டைட்டாக வளைச்சி தான் பக்கமாக இழுத்துக்கிட்டான். நீ எப்படி வந்திருந்தாலும், எந்த ட்ரெஸ்ஸில் வந்திருந்தாலும், இந்த நம்ஜூன் உன்னை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி லவ் பண்ணியிருப்பான் மின். ஏன்னா நம்ம லவ் வெறும் அப்பியரன்சஸில் இல்லை, நம்ம சோலில் இருக்குது. நம்ஜூன் அவளோட முகத்தை நிமித்தி அவளோட லிப்ஸில் ரொம்ப சாஃப்டாக ஒரு டீப்பான ஒரு கிஸ் கொடுத்தான். சுற்றி இருந்த சியோல் சிட்டியோட லைட்ஸ் அவங்க காதலுக்கு சாட்சியாக ஒரு பிரகாசமாக வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருந்துச்சு. ஒரு தப்பான கணக்கில் ஆரம்பித்த அவங்களோட காதல் கதை இப்போ ஒரு அழகான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான காஃபி சாம்ராஜ்யமாக மாறி அவங்க வாழ்க்கையை இன்னும் டேஸ்ட்டாக சுவையாக்கிட்டு இருந்துச்சு. ஓகேடா, இந்த எஃப்எஃப் இத்துடன் முடிவடைகிறது. உங்களை நான் நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் மீட் பண்ணுறேன். இந்த எஃப்எஃப்க்கு லவ் கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நெக்ஸ்ட் எஃப்எஃப்பில் மீட் பண்ணுறேன். டில் தென் டேக் கேர், ஸ்டே சேஃப், பாய்.